ஓ எங்கோ ப்ரா கவுனண்டா விழுந்தா சரி கவுனண்டா டேய் கவுனண்டா விழுந்துட்டீண்டா பிறகு ஒன்றும் செய்ய இல்லாது வேலை வாக்காடாப்பா டேய் டேய் நீ ஆசைப்பட்டாரோ அதையா அப்படி கொடுக்குறான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து எவ்வளோ ஒரு நேச்சுரலாக நல்ல ஒரு அழகாக ட்ரெண்டுக்கு கொடுக்குறவங்க. அதாவது இந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்தில் அண்மித்த ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. வீடியோ பார்த்து தான் நீங்கள் வந்து கால் பண்ணணுன்னு சொன்னால் இன்னும் ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கலாமே. வந்து டேபிள் இருக்குது, நீங்கள் வந்து மரக்கறி வெட்டி கொள்ளலாம். மரக்கறி வெட்டலாம், இருந்து சாப்பிடலாம். அதாவது கட்டிங் போட்டு வடியாக விரிச்சு வச்சுட்டு வடியாக கட் பண்ணலாம். பில்டிங் இருக்குது தானே, இந்த பில்டிங்குக்கு ஒரு ஒரு 50-100 மீட்டர்லேயே வந்து அங்கே பீச். என்னக்கா 9 கோடியில் ஒரு கோடியை தந்துட்டு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். நைட் டைம்ல எல்லாம் இந்த ரோட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் பயங்கர டிராஃபிக்காகவும் வெளிநாட்டுக்காரர் வந்து கூடுதலாக வந்து நடமாடி தெரிவாங்க. வீடியோ பார்த்துட்டு தான் நாங்க படுக்கிற எப்பயும் நானும் எங்கட அவரும் எப்பயும் உங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் படுக்க போறோம். நித்தனைக்கு போக நாங்க எல்லாரும். அனைவருக்கும் வணக்கம், நான் கவிதாஸ். ஓகே, இப்போ வந்து எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து கொழும்புலேருந்து அங்கத்திய கெஸ்ட்லேருந்து வழிக்கூட்டு இங்கே நெகம்புல ஒரு இடத்துல நிற்கிறோம். அதை வந்து பார்த்துருப்பீங்க. எங்களோட கார் வந்து இன்னும் அந்த திருத்த வேலைகள் வந்து இன்னும் முடியாத ஒரு காரணத்தால் வந்து அதுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு சில நாள் தேவைன்ற காரணத்தால் வந்து நாங்கள் அந்த கெஸ்ட்லேருந்து வழிக்கூட்டு இப்போ ஜனன்சனுக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு வீட்டில் தான் வந்து நிற்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய வீடியோவில் வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய இந்த ஒரு வீட்டோட ஒரு சின்னதான ஒரு ஹோம் டூர் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அது வந்து உண்மையிலே வந்து பெரிய ஒரு சந்தோஷம் வேணும். அதாவது அங்கே வந்து ஒரு நாளைக்கு 7,000-8,000 அந்த மாதிரி கொடுத்து தங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு காசை வந்து மிச்சம் பிடிக்கத்தக்கதாக வந்து ஜனன்சனுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது சொந்தக்காரர்கள்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து உடனே ஜான்சன் வந்து கோல் எடுத்து கேட்டிருந்தால் நாங்கள் வந்து இப்படி கொழும்புல நிற்கிறோம். ரூம் எடுத்து நிற்கலி வந்து நிறைய காசு வந்து செலவாகுது. அப்போ வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி காய்ச்சிட்டு இருக்கோம். அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து வெளியில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இத்தாலியில். அப்போ அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து எங்களோட வீடு சும்மா ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே போய் தங்கலாம், எல்லாம் செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. முக்கியமான விஷயம் வந்து அம்மாவை வந்து வீடியோ பார்க்குறோம். அப்போ அந்த வகையில் அம்மாவுக்கு வந்து நான் பெரிய ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அம்மாவோட அக்காவோட குழம்பு போகிறா அக்கா எத்தனை வயசுடா? சரி சரி, அது எங்களோட ஒரு மனசு, அம்மாவோ அக்காவோ ஓகே, அது சந்தோஷம். அவங்க வந்து எனக்கு வந்து வயசு அது தெரியாது, அதில் வந்து சொல்கிறேன் அம்மா அக்கா ஏதோ அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆகுது. நல்ல ஒரு படுக்கை, நல்ல ஒரு இது. அதாவது வந்து சாப்பாடு தான் கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் போய் கொள்ள வேண்டியிருக்குது. இங்கே வந்து யாருமே இல்லாதால் இருக்கிறாங்க வந்து அவங்க வந்து வேறையா வாடகைக்கு இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து சந்தோஷம். இப்போ வந்து என்ன பார்க்குறோம்னு சொன்னால் அப்போ வந்து நாங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டோட ஒரு கொம்டூர் தான் பார்க்குறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வளைச்சி காட்டுங்க இருக்கா, 6.6 ஓட்டு காட்டுங்க, கிளிக் பண்ண இருக்கா 0.6 சாரி 0.6. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து எவ்வளோ ஒரு நேச்சுரலாக நல்ல ஒரு அழகாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வீடுமே வந்து பயங்கரமாக நெருக்கமாக இருக்கும். சிங்கள ஏரியான்னு சொன்னாலே இடவசதிகள் குறைவிடா. ஏன்னு சொன்னால் இது நகரப்புறம்ன்றதால எல்லா சின்ன சின்ன இடத்துல வந்து ஃபுல்லாக கட்டடமாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஒரு வெறுங்காணியே இருக்காது. இங்கே அதை பார்த்தா விளங்க அந்த எல்லாம் சின்ன சின்ன வீடுகள் தான். சில இடத்துல வந்து பெரிய வீடுகள் இருக்குது. உடுப்பு காயிற ஒரு அழகா இருக்கு என்னடா அந்த வீடுகளுக்கு மேலே தேசிய ஓடி பறக்கிற மாதிரி. ஐயோ அப்போ வந்து முக்கியமான விஷயம் வந்து ஒன்று சொல்லணும். அதாவது வந்து இந்த வீடு வந்து முக்கியம் ரெண்டுக்கு கொடுக்குறவங்க ரெண்டுக்கு கொடுக்குறவங்க. அதாவது இந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்தில் அண்மித்த ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. ஏர்போர்ட் பக்கத்தில், டவுனுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தூரம் ஒன்று இல்லை. ஏர்போர்ட் வந்து பெரிய தூரம் ஒன்று இல்லை, ஒரு பக்கத்தில் தான், ஒரு எப்படியும் ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ளே இந்த ஒரு ஏரியா அமைஞ்சிருக்குது. 10 மினிட்ல போயிடலாம். அமைஞ்சிருக்குது வந்து. அதாவது வந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கி நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட
வீட்டுக்கோ எங்கேயோ சரி போகலி நீங்கள் வந்து நாங்கள் அதில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து கால் பண்ணால் வந்து நாங்கள் வந்து கட்டாயம் இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒரு ஆளரை வந்து லிங்க் பண்ணி விடுவோம். நீங்கள் வந்து கதைச்சி பேசி இங்கே வந்து தங்கி நிற்கலாம். தங்கி நின்று உங்களோட ஒரு சில விஷயங்களை முடிச்சு கொண்டு இங்கே எதுவும் அலுவலர்கள் இருந்தாலும் அந்த விஷயத்துலையும் வந்து முடிச்சு கொண்டு நீங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். வேணும் அதாவது வந்து ஒரு குறைஞ்ச ஒரு விலையில் பட்ஜெட்டில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது எங்களை வீடியோ பார்த்து தான் நீங்கள் வந்து கால் பண்ணணுன்னு சொன்னால் இன்னும் ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கலாம். இருக்கலாம், கட்டாயம் வந்து இருக்கலாம். அப்போ வந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு வீட்டில் ஒரு ஹோம் டூரை தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து உண்மையிலேயே வந்து அழகாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி, அதாவது வந்து இது வந்து ஒரு முன்னுக்கு ஒரு என்ன சொல்கிறது என்ன இது குட்டோ என்ன ஒன்று சொல்லுவாங்க. நம்மட அங்கே மட்டக்களப்பு சைடில் வந்து குட்டோன்னு சொல்லுவாங்க இது. ஆனால் இங்கே வந்து என்னன்றா சொல்கிறது ஆன்சர் ஜப்னா சைடில் இந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்குது தான் இந்த வழியில். அதை வந்து என்னென்னு சொல்கிறது ஹோல் மாதிரி வந்து உள்ள இருக்குது. சரி ஓகே, ஹோல் மாதிரி என்று வைப்போம். வல்கனி சாரி வல்கனியும் அது இல்லை. சரி பெரிய வல்கனி என்று சொல்லுவோம். ஏன்னா பிள்ளைங்க காய்ச்ச கலப்பில் தண்ணி விடாய்க்கு. அப்போ வந்து இந்த ஒரு ஏரியாவில் வந்து நல்ல ஒரு மாமரம் இருக்குது. என்ன இணலுக்கு வந்து நல்ல ஒரு மாமரம் இருக்குது. இடத்துல வந்து அழகாக நம்ம கதிரையெல்லாம் போட்டுத்து இப்படி கதிரையெல்லாம் போட்டுத்து அழகாக இப்படி இருந்து தெரியாதா ஃபோன் கதைக்கலாம், சின்ன பொடிய நிலனோட ஃபோன் கதைக்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம், இந்த வியூ பார்க்கலாம். நல்ல ஒரு காத்தோட்டமாக இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வளர்ச்சி வந்து ஃபுல்லாக மரங்கள் நிற்கிறத வந்து இந்த இடம் வந்து ஃபுல்லாக குளிர்மையாக தான் இருக்குது. வெக்கன்ற இடத்துக்கே இல்லை. இங்கே வந்து வெக்கையாக இருந்தாலுமே கூட இந்த இடம் வந்து குளிராக தான் இருக்குதுன்னு சொன்னால் நல்ல மரங்கள் பக்கத்தில் இருக்குது. இப்போ வந்து நம்ம உள்ளுக்கு போகலாம். இது வந்து ஒரு முன்னுக்கு ஒரு ஹோல் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏரியா. இங்கே வந்து ஸ்டெப் இருக்குது, அதாவது படி இருக்குது கீழே இறங்கி போகிறதுக்கு. அப்போ வந்து இதுதான் வந்து எங்களோட ஒரு என்ட்ரன்ஸாக இருக்குது. அதோட வந்து இங்கே வந்தாலும் உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குது. என்ன பேர்? கௌசிக் குறுக்கால கௌசிக் வந்தா கௌசிக் வாலாட்டு வர்றேன். அது மட்டுமே இல்லை, அது ஏன் வாலாட்டுன்னா நேற்று நான் சாக்லேட் சாப்பிடும் போது துண்டு போட்டது, அதுக்காக தான் வாலாட்டி கொண்டிருக்கு. கௌசிக் கமான் பழகின வந்து இது ஒரு 2 நாள் தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே வந்து பழகிட்டு உண்மையிலே வந்து நன்றி உள்ள மிருகம்னு சொன்னால் நாய் தான் கட்டாயம். உண்மையிலே நாய் வந்து நன்றி உள்ள மிருகம். அதாவது இப்போ இந்த காலத்தில் வந்து மனுஷர்களையே வந்து நம்ப இல்லாத ஒரு காலமாக போயிட்டுருக்குது. உண்மையிலே எவ்வளோ பேரை நாங்கள் வந்து நம்பி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம், கூடவே செஞ்சுருக்கோம். அப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து நம்பி ஏமாந்த ஒரு காலம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முதல் நிறைய நாங்கள் கண்டிருக்கோம். அப்போ வந்து இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த நாயை கதை வந்து நம்பி வம்பி போனோன்னா சொல்லலாம் வந்து. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கு. இதான் வந்து வீட்டில் ஒரு என்ட்ரன்ஸ், அதாவது காட்டுங்க மேலே வந்து இது வந்து சிங்கள ஏரியா, சிங்கள ஆக்கள்ற வந்து ஒரு இந்த மேலே இதை தான் காட்டுங்க. இந்த கூட்டுற இதை சிங்களாக்கள்ற ஒரு வடிவமைப்பே வந்து இப்படியா தான் இருக்கும். கூடுதலாக சிங்களவங்க வந்து இப்படி தான் இந்த மரங்கள் வந்து இந்த மரங்களால் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஆனால் இது நிறைய டிசைனில் இருக்குது. ஆனால் இது ஓகே, இது நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. அது வந்து இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ். இப்படி வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன சொல்கிறேன், ஆடம்பரமாக இல்லாட்டியும் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ், நல்ல ஒரு அழகான நல்ல இடைவெளி நிறைந்த ஒரு இடமா இருக்குது. நல்ல ஒரு இடைவெளி நிறைஞ்ச ஒரு இடமா இருக்குது. பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹோலா பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து இங்கால சோஃபா செட் இருக்குது. இது வந்து ஒரு டைனிங் டேபிள் மாதிரி. அதுவும் வந்து சோஃபா செட் தான். இது வந்து வடியாக போட்டு இருந்துருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த வீட்டுக்கார அக்காக்கள் வந்து ஃபாரின்ல இருக்கிறனால வந்து இங்கே யூஸ் பண்ணுறதில்ல. அவங்க வர டைமில் மட்டும்தான் இதை எடுத்து போட்டு யூஸ் பண்ணுவாங்களாம் என்று அங்கிள் சொன்னார். அப்போ அதில் வந்து ஒவ்வொரு ஓரமாக இருக்குது. தேவைக்கேண்டா அந்த நீங்கள் வர டைம் இங்கே யாரும் வந்து என்ன சொல்கிறது, வந்து வாடகைக்கு வர டைமில் வந்து தேவைக்கேண்டா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இது. அதே மாதிரி வந்து இங்கே வந்து சென்டரில் வந்து ஃபேன் பூட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து குளிர்மையாக இருக்கணும்னு சொல்லி ஏசி இல்லாட்டியும் வந்து சீடின் ஃபேன் பூட்டி இருக்குது. அது வந்து ஃபுல்லாகவே இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேசுநாதர் இருக்கிறார். உங்களுக்கு வணக்கத்துக்குரியவரே கட்டாயம். அது வந்து வணக்கஸ்தலம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து ஒரு ரூம் இருக்குது. யாரும் இருக்கிறாங்களா? இல்லை தானே. இங்கால வந்து ஒரு முதலாவது என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கால வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது.
அதாவது இங்கே உள்ளே காட்டவும் நம்ம சொன்னாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. இதுவும் வந்து நார்மலான ஒரு அழகான ஒரு ரூம் ஒன்று வந்து இருக்குது. இது முதலாவது ரூம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் வந்து கிச்சன் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு முன்னுக்கே வந்து இந்த ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது. அதாவது அளவான ஒரு சாதாரணமான ஒரு கிச்சன் உண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் வாரவங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடணும்னு சொன்னால், அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் 5-6 நாள் நிற்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட விரும்புனீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் மார்க்கெட் இருக்குன்னு, அந்த மார்க்கெட்டில் வந்து சாமான் வேண்டிட்டு வந்து அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே இருக்குது. வடிவாக சமைச்சு சாப்பிடலாம். கேஸ் இருக்குதா? இல்லை அது வந்து அவங்க வாரம்னு சொன்னால் அதுக்கு இந்த மாதிரி அவங்க செட் பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க. சமைச்சு சாப்பிடலாம். கேஸ் இல்லைன்னு சொன்னால் அடித்து கொடுப்பாங்க. அது வந்து யூஸ் பண்ணதால் வந்து இப்படி நோம்பலாம் அவங்களுக்கு குப்பை குளமாக தெரியுது. ஆனால் குப்பை குளம் இல்லை, எல்லாம் புது புது பாத்திரங்கள் எல்லாம் அதை கழுவி கொண்டு யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அது வந்து இப்போ குறிப்பிட்ட நாளை முதல்லேருந்து பாவனையில் இல்லாத அப்படி இருக்குது. நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வடிவாக செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஏன்னா சாமானும் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். எங்கட அந்த டைரி மில்கெல்லாம் இருக்கு. ஏன்னா டைரி மில்க் தானே இவங்களை மூட்டு தொட்டு அது பிரச்சனை இல்லை. சாப்பிட சோடா இருக்குது. போய் சாப்பிட நம்மடா ஓகே அப்படி நீட்டா பிம்மட்டில் நினச்சி கொண்டு குடிக்க இருக்கிறான். என்னடாப்பா சுகர் குறை இதை குடிக்க மாட்டா நீ போய் அப்போ தேவையில்லை. ஓகே அப்போ வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. இதுக்குள்ளேயும் வந்து நீங்கள் ஏதாவது சாமான் வச்சு எடுக்கலாம். இதுக்குள்ளேயே வந்து டேபிள் இருக்குது. நீங்கள் வந்து மரக்கறி வெட்டி கொள்ளலாம். மரக்கறி வெட்டலாம். இருந்து சாப்பிடலாம். அதாவது கட்டிங் போட்டு வடியாக விரித்து வச்சுட்டு வடியாக கட் பண்ணி சமைக்கக்கூடிய மாதிரி. இது என்னம்மா இது வந்து ஏதாவது இந்த வீட்டில் வந்து எதுவும் வந்து நீங்கள் கொழுவ போகிறீங்களா இல்லை இது வல்படி வேட்டா வந்து நீங்கள் அதுக்கு இந்த வரையறி வந்து செஞ்சு விடலாம். இது ரிப்பேர் செய்கிறதுக்குரிய சாமான். அதாவது நீங்கள் நீங்கள் தான் செய்யணும்னு இல்லை. அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் இப்போ எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் அது அவங்க வீட்டுக்காரரே செஞ்சிடுவாங்க. இங்கேயால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயால ஒரு எம்டியாக ஒரு பால்கனி ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் உடுப்பு துவைச்சிட்டு வந்து இங்கால வந்து காய போடலாம். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உடுப்பு காய வைக்கலாம். நல்ல வெயில், பயங்கரமான வெயில். நான் இப்போ தான் கழுவி போட்டேன்னா அதுக்குடையில் காஞ்சிட்டு இங்கேயால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல பில்டிங் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக டூரிஸ்ட் ஏரியானேதா. இங்கே வந்து பீச் பக்கத்துலாம் பீச் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம். இதுலேருந்து ஒரு கிலோமீட்டரும் இல்லை, ஒரு 5 மினிட் வந்து நடந்தால் காணும். அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சரி இந்த பில்டிங் இருக்குது தானே, இந்த பில்டிங்குக்கு ஒரு 50-100 மீட்டர்லேயே வந்து அங்கே பீச். நீங்கள் ரிலாக்ஸ் எடுக்கலி ஈவினிங் டைமில் வந்து பீச்சுக்கு போகலாம், போய் இருக்கலாம். நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். நைட் டைமில் எல்லாம் இந்த ரோட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் பயங்கர ட்ராஃபிக்காகவும் வெளிநாட்டுக்காரர் வந்து கூடுதலாக வந்து நடமாடி தெரிவாங்க. கௌசிக்கு எங்களை இப்படி தான் தெரிய வருவாங்க. அதை விட வந்து இது ஃபுல்லாக டூரிஸ்ட் ஏரியாடா. ஃபுல்லாக வந்து புது புது கடையில் வந்து புது புது சாப்பாடுகள் வந்து எல்லாமே இருக்குது. இங்கே வந்து எல்லாத்துக்குமான ஒரு வசதி பக்கத்தில், அதாவது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதாவது ஒரு 5 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது தானே. 5க்கு குறையத்தான் பாரு. நான் ஒரு அண்ணளவா சொல்கிறேன் வந்து 5 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்குது வந்து. அப்போ வந்து உள்ளே போயிட்டு நாங்கள் தங்குற ரூமையும் பார்ப்போமே. அதை ஏன் காட்டுவாங்க? அது நார்மலாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் தங்குற ரூம்னு சொன்னால் அப்படி இருக்கும்னு சொல்லி. இல்லை உண்மையிலே வீட்டில் வந்து நாங்கள் இருக்கிற ஒரு வித்தியாசம், ஆனால் வெளியில் வந்தால் இருக்கிற வந்து வித்தியாசம். ஏன்னு சொன்னால் இவன் சொன்னவன் வந்து இன்றைக்கு வந்து வெளியில் போயிடலாடா, காலில் கொஞ்சம் சின்ன சின்ன பொக்களம் மாதிரி வந்துருக்கு, அப்போ நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் வந்து நான் சொல்லணும். என்னென்னு சொன்னால் நான் இங்கே வந்து ஒரு 2 நாள்லேயே வந்து எனக்கு இந்த காலில் வந்து சின்ன சின்ன ஒரு பரு மாதிரி, அந்த சின்ன சின்ன பொக்களம் மாதிரி வந்து காலில் 2 இடத்துல அந்த கீழ் பாதத்தில் உண்டு, அப்படி 2-3 இடத்துல வந்து வந்துட்டு இந்த கையிலையுமே வந்துட்டு. அதால் வந்து அந்த நடக்கிற கொஞ்சம் பயங்கர கஷ்டமாக இருக்குது. அந்த நெறி விட்ட மாதிரி பயங்கர இதாக இருக்குது. அதால் வந்து வெளியில் கொஞ்சம் அதாவது இங்கே கொழும்பு பொறுத்தளவில் வந்து ஒரு வாகனம் உண்டு இல்லாமல் திரிகிறது வந்து பயங்கரமான ஒரு கஷ்டம் தெரியும். அது ஒரு கொஞ்சம் தூரம் போல அதுக்கு பிக்மி போட்டு நடந்து அப்படி இப்படி திரியணும், பயங்கர அலைச்சலாக இருக்கும். வாகனம் கையில் இல்லாதால் வந்து நாங்கள் தெரியாத வெளியில் திரியிறண்டாலே ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இங்கே அளவு சைடில் வந்து 2 ரூம் இருக்குது. அதாவது வந்து இது ஒரு ரூம், இதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதுக்குள்ளேயுமே வந்து பெரிய பெட், அதாவது டபுள் பெட் போட்டிருக்காங்க. என்ன சொன்னா கொஞ்சம் ஒரு சொல்லி சொல்கிறேன், இவர்கிட்ட சொல்கிறேன் இந்த ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைடா, வீடியோடு செய்யணும், கொஞ்சம் பார்க்க தெரியாதா, பார்க்குறாங்க கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி. இங்கே வந்து பார்த்தா இது அப்படியே சுருண்டு கிடக்கு, தலாடி வந்து படத்தை வடக்கல அப்படியே இருக்குது.
சார்ஜ் மட்டும் படியாக போட்டு வச்சிருக்கேன். என்ன செஞ்சிருக்கானே தெரியல. ஆனால் இந்த ரூமுக்கும் நம்ம இருக்கிற ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கு. வேண்டாப்பா க்ளீன் பண்ண நீ சொல்லி அடுத்த நிமிஷம் பார்த்து ஃபுல்லாக கூட்டி இருக்கிற குப்பையில் அள்ளி என்ன சொல்கிற. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து டபுள் பெட் இருக்குது, பக்கத்துலேயே வந்து சார்ஜ் ப்ளக் அது அந்த மாதிரி சிஸ்டங்கள் இருக்குது. அதே மாதிரி புது ஃபேன் போட்டிருக்காங்க, ஃபேன் வசதி இருக்குது. ஓ ஏசி தேவையில்லை. உங்களுக்கு அந்த ஃபேன் காற்று வந்து கொஞ்சம் வெக்கையாக இருக்கணும்னு சொன்னால் விண்டோ திறந்துட்டு இதில் வந்து இருக்கலாம், இயற்கை காற்று அடிக்கும். அதே மாதிரி வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் வந்து தெரியாது, இப்போ வந்து நிறைய நாள் யூஸ் இல்லாதால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய எல்லாமே வந்து செட்டப் பண்ணி கொடுப்பாங்க, அரேஞ்ச் பண்ணி தரலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கபட் இருக்குது, அதை திறந்து பார்க்க வேணாம். ஆனால் அதுக்குள்ளே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்தால் மேலே வந்து ஜான்சன் சாரன் இருக்குது, துவைக்கல. ஓகே. அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து நாங்கள் தங்கியிருந்த அந்த ஒரு ரூமுக்கு போவோம். எனக்கு வந்து கீழே காட்டி வராத, மீனால காட்டி வா. சரியா. அதே உள்ள கிளீன குப்பையை கிடக்க விட்டி மறந்து விட்டாம. இந்த ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து தங்குற ரூம் இல்லை. இதெல்லாம் வந்து நான் இப்படி நிமித்தி போட்டேன்னா நீ வேணுமென்னு சொல்லி குழப்பி போட்டிக்கா. ஏன்னு சொன்னால் போகிற ரூம் வழியே ஒரு நீட்டாக இருக்குமாடா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செட் பண்ணி வந்து நம்ம ரூமை கொஞ்சம் அழகாக ஆக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் மடிச்சு கொஞ்சம் மடியாக வச்சு இது வந்து கிடந்தது குழப்பி போய் எல்லாம் வந்து என்ன சொல்கிற வந்து இந்த இடமெல்லாம் வந்து ஃபுல்லாக சாக்லேட் பேப்பரும் பிஸ்கெட் பேப்பரும் தான் கிடந்தது போதெல்லாம். அப்போ வீடியோ எடுக்கணும்னு சொல்ல அப்போ தெரியாதா, டே வீடியோ எடுக்கணுமாடா கொஞ்சம் க்ளீன் பண்ணி சொல்லதான் அப்போ க்ளீன் பண்ணி வச்சுனாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறது வந்து இது வந்து இவங்க உங்களோட ரிலேட்டிவ் சாமான அது என்ன அவங்க அது வந்து நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் வந்து நாங்கள் தூங்குற வந்து அங்கால வந்து அதான் தூங்குவான், இங்கால வந்து நான் தூங்குறது. நேற்று ஒரு வேலை ஒன்று செஞ்சு விட்டாங்க. என்னென்னு சொன்னால் அதாவது வந்து சாக்லேட் கிடந்தது, அதை வந்து இந்த இருக்கிற இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அதை காட்டுறது சாக்லேட்டை வந்து இந்த இதில் வந்து போட்டுட்டு நான் வந்து இப்படி பிரண்டு படுத்த என்னடா ஏதோ ஒன்று முதுகில் பிரண்டு தண்டோடு பார்த்தா சாக்லேட்ராப்பா ஃபுல்லாக முதுகு ஃபுல்லாக. இல்லை நான் ஏன் சொன்னால் இவனுக்கு விடிகிற பொழுது சாக்லேட்டில் விடிகிற அப்படி வச்சான், அவன் மறந்து விரிச்சு விட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து நாங்கள் கொண்டு வந்த பேக் ஐட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து எல்லாமே உங்களை காட்டின மாதிரி அதே மாதிரி தான். பெட் வந்து டபுள் பெட், அங்கால வந்து பல்கனி இருக்குது, பல்கனியை தகுந்த நல்லா காற்று வரும். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பக்கத்துலேயே வந்து வீடு என்ன அங்காலே ஒரு ரூம் இருக்குது. அதில் வந்து ஆனால் ஸ்டே பண்ணுறாங்க யாரும். நல்ல லைட் சிஸ்டம் என்ன நல்லா இருக்குது. இது வந்து நியூ மாடல் நினைக்கிறேன் அந்த லைட் ஐட்டம். அதே மாதிரி சீடின் பேண்ட் இருக்குது. அதே மாதிரி கீழே எக்ஸ்ட்ரா ஒரு பேனும் இருக்குது, ஸ்டாண்ட் பேன் இருக்குது. அதே மாதிரி இங்கால வந்து எது உங்களோட சாமான்கள் வைக்கல, இங்கால ஒரு பீரோ மாதிரி கபட் மாதிரி ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து உள்ளே இல்லை, அதே வெளியிலே இருக்குது என்ன டோரை திறக்க இங்கால வந்து பாத்ரூம் இருக்குது. இதுக்கு வந்து கொமனா வந்து ஹோலுக்கும் இந்த ரூமுக்கும் ஏற்ற மாதிரி இந்த அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூமில் இருக்கிற மாதிரி எல்லா வசதியும் இதுக்குள்ளே இருக்குது. நார்மலாக தராங்க நார்மலாக ஏற்றப்பா அது பிரச்சனை இல்லை, அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. அட்டாச் பாத்ரூம் இருக்குது. நான் பாக்கல இல்லை பாக்கல. ஹீட் வாட்டர் அந்த ஹோலுக்கும் இந்த ரூமுக்கும் வந்து ஹோமனா இருக்குது. இந்த பாத்ரூம் வந்து ஹீட் வாட்டர் இருக்குது, சுடு தண்ணி வரும். ஏன் சுடு தண்ணியில் குடிக்கிறாங்க. அப்படியே இதே மாதிரி தான் கீழே இருக்கிற செட்டப். இதே செட்டப் தான். அதை விட வந்து நீங்கள் இந்த வீட்டில் வந்து தங்குறாக்கள் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த ஹோலை வந்து ஜூஸ் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் ரூம் மட்டும் தான் ஜூஸ் பண்ண மாட்டில்லை, இந்த ஹோலை வந்து ஜூஸ் பண்ணி கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வராது, வேறு ஹோட்டலை விட லிமிட்டுக்காக தான் சார்ஜ் பண்ணுவாங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இதை விட வந்து அதை விட இந்த இடம் வந்து நல்ல இடம். உண்மையிலே டூரிஸ்ட் வந்து நிறைய தங்குற இடங்கள் தான் இந்த இடங்கள் வந்து. வளர்ச்சி பார்த்தா ஃபுல்லாக ரூம்ஸ்னால் போட் போட்டிருக்கும். அந்த நிறைய டூரிஸ்ட் வந்து இறங்குறோம்னா இதுதான் நிகம்பு தான். நிகம்புலாம் வந்து என்ன சொல்கிற அந்த பெரிய பெரிய என்னடா மீன் சந்தை இது வரும்னு சொன்னா நீ மீன் மார்க்கெட். ஐயோ அதே மாதிரி எங்கேயும் ஒரு ரூம் இருக்குதா வழியில், அதில் வந்து இது தற்சமயம் வந்து ஒரு ஆள் தங்கியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து ஃபுல்லாகவே வந்து எங்கேயாலும் ஒரு ஆட்கள் வந்து தங்கியிருக்கிறாங்க. அவங்க நிறைய காலமாக இருக்கிறாங்களாமே. நான் அவ்வளோ சேஃப்டியான ஒரு இடம்னு தான் நினைக்கிறேன், நல்ல மாதிரி இருக்குது. அதை விட வந்து இங்கே பசம் ஃப்ரூட் இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது. நீங்கள் வார டைமில் வந்து அதெல்லாம் பழத்தான் நீங்கள் பறித்து சாப்பிடலாம். இருந்துச்சு நான் கண்டுட்டு ஆஞ்சி சாப்பிட்டு கொள்ள இல்லாமல் இருக்குது. எங்கடாப்பா இந்த இருக்குது
கொய்யாப்பழம் பாத்தியா இந்த ஃபோனை பார் தெரியும். அதை நான் கன நேரமாக நோட் பண்ணேன்னா அதை சாப்பிட்டு கொள்ளையெல்லாம் இருக்குது ஆஞ்சி ட்ரை பண்ணி பார்க்கேன். சும்மா விழுந்து விட்டுற தெரியாதான் சேஃப்டியாக தானே போகணும். அப்போ வந்து நம்ம எங்கோ ப்ரா கவுனண்டா விழுந்தா சரி கவுனண்டா டேய் கவுனண்டே விழுந்துட்டீண்டா பிறகு ஒன்றும் செய்ய இல்லாது வேலை வாக்க ஆடாப்பா டேய் டேய் நீ ஆசைப்பட்டாரா செய்யா அப்படி கொடுக்கூடாது. அதுதான் சரி கவுனண்டாப்பா பறஞ்சினா சரி அப்படி. ஆனால் இவனை மாதிரி வேலை நீங்கள் வாராக்கள் வந்து பார்க்கக்கூடாது வாரவங்க. தேங்க்யூ ஸோ மச். சரி அப்போ நம்ம மேலுக்கு எல்லா விஷயத்தையும் காட்டிட்டோம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது உண்மையிலே நல்லா இருக்குது. அந்த எடுவேல் எல்லாமே வந்து சிங்கிளாக ஏரியா மாதிரி மாடல் புது வீட்டுக்கு போடுறேன். இப்போ நியூ டெக்னாலஜியா. சரி அப்போ நம்ம வந்து இப்போ கீழே போவோம். கீழே வந்து போய் காட்டுவோம். சரி ஓகே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து இங்கே மேலே வாரத்துக்கான ஒரு பிரதான ஒரு படி ஏன்னா நுழைவாயில். அதாவது ஒன்று தானே இருக்குது அங்கே இல்லையே பின்பக்கம் ஒன்று தான் இருக்கான். இது வந்து நாங்கள் காட்டின அந்த உடுப்பு காய வைக்கிற ஏரியாவை போகக்கூடிய ஒரு வசதி ஒன்று இருக்குது. இது வந்து இதால் இறங்கி வந்தால் அதே செட்டப்பில் மேலேருந்து அதே செட்டப்லாம் கீழே இருக்குன்னு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வாடகைக்கு ஆக்கள் அதால் அங்கால சைடு காட்டது இல்லை. நம்ம இங்கே போவோம் சும்மா நோமலை இந்த ஹோலை காட்டிக்கொள்ள வெளியிலேருந்து காட்டும். உடுப்பு காயுது. அதால் வந்து இது வந்து நேச்சுரலாக நல்ல அழகான முறையில் வந்து பூக்கண்டுகள் வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தென்னை மரங்கள், கொய்யா மரம், பெஷம் ஃப்ரூட், மாமரம், அப்படி தேசி மரம் எல்லாமே வந்து அழகாக இருக்குது. எல்லா மரமும் இருக்கு. முக்கியமாக அந்த பலாக்காயை பாரு அவ்வளோ பதிவில் இருக்குதுன்னு சொல்லி அதில் பெரிய ஒரு பலாமரம் உண்டு நின்றது. நல்லா உண்மையிலே நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த நாயா விட்டா அக்கினே தோட்டமே விட வேண்டி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து நல்ல நேச்சுரலாக அழகாகவே இருக்குது. ஆனால் சின்ன ஒரு ஏரியா ஒன்றில் எவ்வளோ மரங்கள் வடிவாக இருக்குன்னு. அப்போ வாங்க விடத்தில் வந்து நின்று காட்டுங்க விட்டியா. சரி இப்போ காட்டும். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து வீட்டுண்ட அந்த முன் பக்க தோட்டம் நல்லா இருக்குது. உண்மையிலேயே அழகாக இருக்குது. கீழே வந்து ரூம்ஸில் வந்து ஆட்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் கீழே உள்ள ரூம்ஸுக்கு வந்து காட்ட இயலாது. நாங்கள் மேலே ஃபுல்லாகவே காட்டிருக்கோம். நான் நினைக்கிறேன் மேலே விட கீழ் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தண்ணி எல்லாம் மீட்டர் என்ன தண்ணி திறக்க அந்த மீட்டர் ஓடிட்டு இருக்கு. லைன் தண்ணின்னு சொன்னால் மீட்டர் வரும். வெளியில் வந்து அந்த மீட்டர் பார்த்து எழுதி ரிசிட் வச்சுட்டு மீட்டர்லாம் என்ன மாதிரி இப்போ அதெல்லாம் வந்து பே பண்ணுறது வந்து வீட்டுக்காரர் பே பண்ணுறது அதெல்லாம் வீட்டுக்காரர்கள் தானே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இதுதான் வந்து கௌசிக் அடி வேண்டுவா நீ எப்பவும் இப்படித்தான் என்னோட கௌசிக் சரி அவ அம்பர்லா என்ன இது அம்பர்லா சாப்பிட்றா. ஓ நல்ல டேஸ்ட் ப்ரெஷருக்கு நல்ல. இப்போ சாப்பிடலாமா? இப்போ இது இலையே சாப்பிடலாம்டா சும்மா. இந்த இலையே சம்பல் அம்பர்லா இலையே வந்து சம்பல் போட்டு சாப்பிட்றது இப்படி சும்மா வெயிட் பண்ணுங்க. அதுக்கடையில் வந்து இந்த கோல் வந்து எனக்கு நிறைய டைமாக வந்துட்டே இருக்குது. நாட்டில் இருந்தேன் என்னண்டு கேட்போம். ஹலோ வணக்கம் வணக்கம் அங்கே சொல்லுங்க. யாரோட அந்த கிருஷ்ணா அவரோடையோ மாவட்ட உரம் தெரியுமா உங்களுக்கு? மாவட்ட உரம் உண்டையா இங்கே அந்த கீரிமலை சைட்டா? ஆடா தெல்லிப்பழ பக்கம் சொல்லுங்க என்ன விஷயம். நான் சொல்கிறேன். அவர் அந்த சாரி அவர் வந்து வெளியில் போயிட்டார். நான் ஃபோன் வச்சுருக்கேன் சொல்லுங்க நான் சொல்கிறேன். இல்லை நான் இங்கே தான் நிற்கிறோம். கொழம்புல நிற்கிறோம். கொழம்புல நிற்கிறோம். இல்லை அங்கே அது வந்து 4 புதன்கிழமை வியாழக்கிழமை தருவாங்களாம் கார். அதால போல கிடக்கு. அது வந்து லீவுன்றதால தெரியாது. இப்போ வெசாக்கு லீவு தானே. நீங்கள் உங்களோட பேர் என்னங்கள்? அட ஈசன் அங்குலா. ரைட் ஓகே. அங்குள் எடுத்ததுக்கான நோக்கம் ஆமாம் நீங்கள் கெண்டியும் பேச்சிருந்தீங்கண்ணே. சரியா செய்யற அதுக்கு ஒன்றும் செய்யலை. அவங்களோட இது
அந்நியாயத்துக்கு விற்கிறது. பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி போகுது? முக்காத்திட்டார ஒரே கிடக்குது. நாங்களும் நம்பித்தானே எந்த அலம்பாவன் அப்படியா போனது. அதுதான் நாங்கள் என்ன செய்ய நல்ல விட கலைஞ்சி அள்ளி வச்சு விட்டாங்க. என்ன செய்கிற, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன அண்ணாவங்களோட கதைச்சவரா வந்து வெளியில் வந்து வந்தது பிறகு என்ன சொன்னவர்? உங்களோட இதுக்கு வந்திருக்கு தானே தானே நீங்க உங்களுக்கு அந்த இதை தவற விடுறாரு உங்களோட அக்கௌண்ட் நம்பர். ஓகே. அப்ப அண்டைய போட சொல்லி இந்த 4 நாளைக்கு போட்டு. சரி, நான் என்னடாங்க நாங்கள் இங்கே கொழம்புல நிற்கிறோம். இப்போ வந்து தற்சமயம் வந்து அண்ணா அங்களோட இல்லை, அதுதான் பிரச்சனை. இல்லை ஒரு சிக்கல் ஒன்றும் இல்லை. நான் வெளியில் நிற்கிறோம், அதுதான் பிரச்சனை. நான் சொல்லி விடுறேண்ணா. என்னண்டா நீங்கள் எல்லாரையும் வெளியே சொல்றது பொறுப்பாதப்பா. அதான் எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்லக்கூடாதுன்றீங்க அப்படியோ? ஓவரா பாசம் கண்டா அப்படித்தானே. சரி 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 அங்க அது பிரச்சனை இல்லை. இனி எல்லாத்தையும் யோசிப்போம், யோசிச்சு செய்வோம். அங்க அந்த மாதிரி தகுந்த மாதிரி உங்களை பாதுகாத்துக் கொள்வோம். ஆக வழிபட தன்மையா இருந்துட்டேன். பாருங்க இன்னொரு சொல்ற மாதிரி என்ன இன்னதுக்காக வந்தவங்க மாதிரி திருவங்களப்பா நசுவல் கல்லற ஒன்றும் தெரியாது. வீட்டுக்காரரும் அதே நாங்க வீட்டுக்காரர் எங்கட வீட்டுக்கு கட்டுவேன் அம்மா இல்ல கூட வீட்டை வேற அம்மா கட்டுவேன். அம்மா வந்தவ கோட்ஸுக்கு வந்தவ நான் பாக்குறது. கோட்ஸுக்கு இல்ல ஜெயிலுக்கு வந்தவ. வந்து பார்த்தவ சந்தோஷமா. அவருக்கு நன்றி சொல்லுவோம் நாங்க இந்த இடத்துல கட்டாயம். அங்கிள் நான் நோ 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 தெரியும் உங்களோட நிலைமை தெரியும் நீங்க எப்படின்னு சொல்லி. ஐயோ நீங்க வர தேவையில்லைங்க. நாங்க வயல் மட்டும் சொன்னா நாங்க ஒரு நாளைக்கு வாரோம். சரியா? நான் சொல்றேன் அங்கிள் வந்து கோல் எடுத்து. சரி சரி நான் சொல்றேன் அங்கிள் கோல் எடுத்தவரன்னு சொல்லி என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லி யோசிச்சு முடிவு எடுப்போமா? சரி சரி அங்கிள் ஓகே ஓகே நான் சொல்றேன். ஓகேங்களா? சரி அங்கிள் ஓகே நன்றி. ஓகே விஷம் ஃப்ரூட் என்ன மாதிரிடா? பழம் இருக்கு. பழம் தான். எங்க இருக்கு பழம்? இந்த இதுலயே ஒன்று இருக்கு, அங்கால ஒன்று இருக்கு பெருசு. பழம் இருக்கு பாத்தீங்கன்னா இங்கால டேஸ்டா இருக்கு. இங்கால அந்த ஏரியாவில் நிறைய இருக்கு. அதுக்கு நிறைய இருக்கு. இந்த ஒரு பிடி ஒன்று பிடிப்போம். அம்மா வந்து இத்தாலியிலேருந்து பவுனுகளை என்னப்பா செஞ்சுக்கிறானுல்லன்னு சொல்லி அம்மா அக்காவை தெரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இங்கெல்லாம் பாருங்க. கொஞ்சம் இந்த மாங்காயெல்லாம் பாருங்க நல்ல நெச்சூரெல்லாம் இந்த கீழே எல்லாம் பூக்கண்டெல்லாம் இங்கெல்லாம் சிங்கள ஏரியாவில் வந்து இதுதான் நிறையவே இருக்கும். இதுதான் நிறையவே இருக்கும் வாசல்ல எல்லாம். மாதுளம்பழம் எனக்கு வந்து சிங்கிள் ஏரியாவில் பிடிச்சி, அதாவது இங்கெல்லாம் சைட்டை விடடா ஒரு சில ஏரியாக்கள் இருக்குது தானே சிங்கிள் ஏரியா. அது வந்து அவங்களோட அந்த ஒரு என்ன சொல்கிறாங்க அவங்களோட வேலியை கூட வந்து ஃபுல்லாகவே வந்து மரங்களால் தான் நிறைய வேலி வந்து போடுறதில்ல அவங்க. அந்த ஒரு நச்சுரல் வந்து எனக்கு பிடிக்கும். நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஞாபகம் கொண்டு வருது. சிலாபத்தில் ஒரு படியண்டா நான் அங்கே ஊரில் வந்து அவங்க வந்து அந்த டவர் செஞ்சவங்க. சரியா? டவர் அடித்தவங்க. அப்போ வந்து ஒரு படியனோட நல்ல மாதிரி பழக்கம். அவன் ஜேசிபி வேலை செய்கிற படியன். அவனோட பயங்கரமான க்ளோஸ். நாங்கள் எல்லாருமே ஊரில் இருக்கிற 2 படியன் எல்லாரும் ஃப்ரெண்டாக சுட்டியான க்ளோஸ். அவன் வந்து சும்மா அவங்களோட தமிழ் தெரியும் தானே புதுசாக பழகினாங்க அப்படி காய்ப்பாங்கன்னு சொல்லி அவங்க அப்படி காய்ச்சி சரியான மாதிரி க்ளோஸ். அப்போ வந்து அவங்களோட வீட்டாக்கள் வந்து அவங்களோட வீட்டாக்களோடய நாங்கள் காய்க்கிறோம். நாங்கள் ஃபோனில் காய்ச்சி ஒரு கொஞ்சம் காலம் போக அவன் சொன்னான் நீங்கள் கட்டாயம் என்ற வீட்டை வரணும்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்து நானும் ஃப்ரெண்ட் பொடி இன்னும் 2-3 பேர் வந்து ஊரில் இருந்து வந்து நாங்கள் சிலாபத்துக்கு ஃபஸ்ட் டைமாக வெளியில் சிங்கிள் ஆக்கிற வீட்டை போகிறேன் ஃபஸ்ட் டைம். அப்போ போனாடா அப்போ அங்கே போனால் என்ன சொல்கிற அவங்களோட வீட்டுக்குள்ளே போனாலேனா ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறேன் அந்த ஐயோ எனக்கு வரவே மனம் இல்லை. எங்களுக்கு போய் ஒரு 4-5 நாள் நின்று நாங்கள் அந்த என்னடா அந்த சிவத்த பழம் ஒன்று இருக்குடா அந்த வெட்டுனா அந்த இது மாதிரி கசகசா மாதிரி உள்ளே இருக்கும் டிராகன் ஃப்ரூட் அந்த பழமெல்லாம் அப்படியே சும்மா தொங்கும் கொச்சையா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே பழங்கள் ரம்புட்டான் அது இதுன்னு சொல்லி நச்சுரலாக இருக்கும். வீடு வந்து நடுவில் குட்டியாக இருக்கும். வீடு குட்டியாக ஃபுல்லாகவே வந்து நச்சுரலாக வந்து பழங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கும். நாங்கள் போய் தங்கினடாப்போ அவங்களோட அந்த கவனிப்பும் அந்த ஒரு பாசம் இருக்குது. அந்த அண்ணாவுக்கு வந்து ஒரு தங்கச்சொன்று இருக்குது. அந்த சின்ன பிள்ளையா 8-9 வயசு இருக்கும் அன்னைக்கு நாங்கள் போன டைம். அந்த புள்ள வந்து நாங்கள் வரக்குள்ள அழுகைண்டா ஐயோ
எங்களோட அப்படி பழகணும் அவங்க எல்லாரும் தான் வீட்டுக்காரன் எல்லாருமே வந்து அவனோட பேர் வந்து மதுஷாங்கன்னு சொல்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நல்ல சுருள் முடி, நல்ல கட்டையாள் ஒரு ஆளாக பயங்கரமாக வந்து கவனிச்சவங்க. நாங்களும் தெரியும் தானே எப்படி பழகுவோம்னு சொல்லி நல்ல மாதிரி இது செஞ்சு அவங்களுமே வந்து செஞ்சு பயங்கர சாப்பாடுன்னு சொன்னாடா ஐயோ டேபிள் ஃபுல்லாக நிறைஞ்சு வலியுமா சாப்பாடு. வடியாக சாப்பிட்டு இது செஞ்சு நாங்கள் ஒரு 4-5 நாள் அப்போ கூட விடலை, எங்களை விடவே இல்லை. அவ்வளோவுக்கு க்ளோஸ் ஆகி அழுது எல்லாருமே அழுது ஃப்ரெண்டு தான் வந்து நாங்கள் வீட்டு. அதே மாதிரி அவங்களும் எங்களோட ஊருக்கு வந்தவங்க ஃபெமிலியாகவே வந்தவங்க. மட்டக்களப்புக்கு வந்தவங்க ஃபெமிலியாக வந்து நின்றுவாங்க. உண்மையாக சந்தோஷம். அப்படியான உண்மையிலே சிங்களாக்கள்டையும் பிடிச்சது. அவங்களும் வந்து நல்ல மாதிரி பழக்க வழக்கங்கள். அப்போ வந்து எல்லாமே காட்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் வந்து உள்ளுக்கு வந்து இன்னும் இதை விட வெட்டராக இருக்கும். இப்போ வந்து அவங்க ஆக்கள் இருக்கிறதால நம்ம வந்து காட்டிக்கொள்ள முடியாத சுச்சுவேஷன். அப்போ வந்து நம்ம இப்போ என்ன செய்வோம்? இப்போ எல்லாம் காட்டியாச்சு, எல்லாம் காட்டியாச்சு. ஆனால் இந்த வீடு இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கீழே இன்னொரு ரூம் கட்ட போகிறாங்களா? இந்த தனி கண்டிஷன் செய்ய போகிறாங்க. இன்னொரு 2-3 ரூம் கட்ட போகிற ஐடியாவில் இருக்குது. அப்போ வந்து கட்டாயம் இப்போ நாங்கள் ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி வந்து அதாவது ஏர்போர்ட்டுக்கும் அண்மித்த ஒரு ஏரியாவில் இருக்குதுன்னு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். ஏர்போர்ட்லேருந்து வந்து நின்று நீங்கள் வடிவாக இங்கே எதுவும் அலுவல்கள் வேலைகள் இருந்தால் வடிவாக நின்றுட்டு நீங்கள் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வடிவாக போகலாம். அதாவது வந்து குறைஞ்ச ஒரு இதில், அதாவது நீங்கள் நான் சொன்ன மாதிரி எங்களோட வீடியோ பார்த்து வந்தேன்னு சொன்னால் கட்டாயம் வந்து அக்காக்கள் அம்மாக்கள் வந்து ஒரு சில குறைச்சி போடுவாங்க, டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. அப்போ இப்போ வந்து நான் சொல்கிறத விட ஜான்சன் வந்து அவங்களுக்கு நெருங்கிய ஒரு சொந்தம் பண்ணுறோடையா நீங்கள் ஒரு சில கருத்துக்களை வந்து முன்வைக்கலாம். என்னென்ன மாதிரி என்னென்ன செய்யலாம் இதில் ஒரு இதெல்லாம் வந்து நீங்கள் விளங்கப்படுத்தினா எல்லாருக்கும் ஒன்று நினைக்கிறேன். இதில் இப்போ இந்த வீடு வந்து உங்களை ஒரு நெருங்கிய ஒரு சொந்தக்காரர்கள் தானே தான். இப்போ நான் வந்து கூட சொல்கிறத விட நீ சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் அம்மாவோடைய கோல் எடுத்து காய்க்கலாம். அவனோட வாய்ஸை மட்டும் போடுங்க. என்ன மாதிரி நீங்கள் அம்மா காய்ச்சா நல்லா இருக்கும் என்னடா. அப்போ அப்படி செய்வோம் என்ன, அம்மாவோட காய்ச்சிட்டு அம்மா அக்காவை தெரியல சாரி வடியா காய்ச்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற விஷயத்தை நீ கேள். ஹலோ ஹலோ ஹலோ. வீடியோவில் போய்கிட்டு இருக்கு, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், ஸ்பீக்கரில் இருக்கு. உங்களோட வீட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி மாதிரி வாடகைகளுக்கு கொடுக்குற நீங்க? மேல் போர்ஷன் எப்படி வாடகைக்கு செல்ல தர அக்கையிட தான் கேட்கணும். இல்லை என்ன மாதிரி மேலே எப்படி தனி நாள் வாடகை அப்படி மாசத்துக்கு கொடுக்குற நீங்களா? அப்படி என்ன மாதிரி கொடுக்குற நீங்க? மாசத்துக்கும் குடுக்கிய இந்த மாசம் இந்த கிழமை கணக்கும் குடுக்கிய 2-3 நாளைக்கு வந்து இருச்சு 7 மாக்களுக்கு. மாசத்துக்கு நான் பரவாயில்ல வந்து இருச்சேலும் ஒரு கிழமை கணக்கு 2 கிழமைக்கு அப்படியும் குடுக்கிய. அப்படியும் கொடுக்குறீங்க. என்ன சொல்றேன்னா மாசத்துக்கும் கொடுக்கறது, கிழமைக்கும் கொடுக்கறது, நாள் கணக்குக்கும் கொடுக்குறவங்க கொடுக்குறேன். கீழ் போர்ஷன் அப்படியே வாடகை கொடுத்துருக்கீங்க ஒரு ஃபேமிலிக்கு? அப்படி இந்த குடுக்குற இந்த நாங்க இப்ப இந்த ஜனவரி இலங்கை போறதானே போட்டு வந்து மாசம் 2 மாசம் 3 மாசத்துக்கு அப்படியும் குடுக்கலும் பிறகு ஜனவரிக்கு இலங்கை போறதானே வாரீங்களா குடுக்கணும். உண்மையிலே நல்லா இருக்கு. ஒரு வீடுன்னு சொல்றதை விட என்னன்னு சொல்றது, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு இந்த இடத்துல. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு உண்மையிலே. அதான் இந்த ஏர்போர்ட்டுகள் இருந்து வரவங்களுக்கு கிட்ட இருந்துட்டாவது போவேணும். நிதாசம் ஒரு பிரச்சனையும் இல்லத்தானே உங்களுக்கு. வணக்கம் வணக்கம் அக்கா. மெயின் ரோட்டிற்கு வாகனம் உள்ளுக்கு வரதுக்கு பெங்காலில மறுவழி. கதைங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் சுகம் போதா, பரவாயில்ல. ஓகே ஓகே சந்தோஷம். நாங்களும் வந்து உங்களோட வீட்டுல வந்து தங்கி இருக்கிறோம். சந்தோஷம். அதான் வீடியோ பார்க்க நல்ல சந்தோஷம் எங்களுக்கு. சத்தியமா வீடியோ பார்த்துட்டு தான் நாங்க படுக்கிற. எப்பயும் நானும் எங்கட அவரும் எப்பயும் உங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் படுக்க போறோம். நித்திரைக்கு போறோம் நாங்க எல்லாரும். நன்றி நன்றி. உண்மையிலேயே ஜனன்சன் சொன்னோம் நீங்களும் வந்து எங்களோட காய்க்கிறதுக்கு ட்ரை பண்ண நீங்களாம் கிடைக்கலையாமன்னு சொல்லி. அப்ப சந்தோஷம் உண்மையிலே. என்னைக்கும் போனது மன வருத்தம் எங்களுக்கு மித்த தானியம்.
என்ன செய்ய எல்லாம் எல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒவ்வொரு அனுபவங்கள் தானே என்ன. அப்போ நாங்கள் வந்து இப்போ உங்களோட வீட்டை ஆமாம் அதுதான் இப்போ வந்து உங்களோட வீட்டை நான் ஃபுல்லாக வீடியோ செஞ்சுனாங்க. அப்போ வந்து நீங்கள் என்னென்னு சொன்னால் எல்லா விஷயத்துலையும் சொல்லியிருக்கோம், அதாவது வந்து இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லா விஷயமும் காட்டியிருக்கேன். அப்போ என்னென்னு சொன்னால் இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இங்கே எதுவும் வேலையால் இருக்கிறவங்க வந்து கட்டாயம் பக்கத்தில் இருக்கிற வீடுன்னு சொன்னால் தங்கி நின்று வடிவா வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலாம் தானே. அப்போ அதால் நாங்கள் வடிவா எல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த ப்ரைஸ் இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை நாங்கள். அதால் வந்து நாங்கள் ஒன்றும் சொல்லலை. நாங்கள் வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதில் ஆட் பண்ணி விடுவோம் வீடியோவில். 6வது வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு இப்படி ஒரு வீடு தேவை நாங்கள் நிற்கணும்னு சொன்னால் அந்த டைம் அவங்களோட உங்களை லிங்க் பண்ணி விடுவோம். விட்டா நீங்கள் வந்து காய்ச்சிட்டு என்ன மாதிரின்னு சொல்லி ரேட்டை பேசி கொடுக்கலாம். அதுக்குரிய மாதிரி சந்தோஷம். கதைப்போம் கதைப்போம். இனி வந்து தொடர்பில் இருப்போம். நாங்களும் இங்கே வந்தால் கட்டாயம் வந்து நிற்கலாமா? நாங்கள் நான் நிற்போம். ஆமாம், நன்றி நன்றி, சந்தோஷம். உங்களோட காய்ச்சலும் சந்தோஷம். நாங்கள் அப்படி யாரும் கால் பண்ணி கேட்டாங்கன்னு சொன்னால் உங்களோட நம்பரை நாங்கள் அதுக்கு பிறகு உங்களோட ஒரு இதோட கொடுப்போமா? நான் உங்களோட வீடியோ பாக்கி 2 வருஷம் மட்டும் இருந்து. அப்படியோ? அப்ப ஜெயிலுக்கு போனதெல்லாம் பாத்தீங்களோ? நானும் வேலை போட்டது ராவிலா பாக்குறேன். ராவிலான்னு அந்த எங்களுக்கு அந்த லீவ் இருக்கிற இருக்க டைமுக்கு அந்த படுக்க போகணுக்கு எப்படி அந்த வீடியோ பார்த்துட்டு தான் படுக்கிய கிருஷ்ணாடு உங்களோட வீடியோ பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் நாங்க படுக்க எப்படியும் படுக்க சொல்ல. சரி சரி, சந்தோஷம். எங்களோட அண்ணா கிட்ட எல்லாம் விஸ்தரேன்னு சொன்னாலும் அண்ணாக்கு நீ இதெல்லாம் வெப்ப பாக்கி எங்களோட அண்ணா கொண்டுவே தெரியா ஆயிட்டு நான் சொல்லி பாரு நான் இதெல்லாம் பாக்கிய எனக்கு தெரியாத நான் இன்னும் பாக்க நான் அதையும் பாக்கியண்டி. நீங்க எங்க இத்தாலியில எங்க இருக்கிறீங்க? இத்தாலியில எங்க இருக்கிற நீங்க? லூகா சிட்டி. ஓகே ஓகே, சந்தோஷம். அந்த பீஸா கூல் இருக்கு, அந்த பீஸா தோரை ஒன்று இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமாம் ஆமாம் ஆமாம். ரைட் ரைட், சரி சரியா. நான் வந்தா தூரம் நான் அங்கே வந்த வாரம்மா போயிட்டு. சரி சரி, சந்தோஷம். உங்களோட கதையிலேயே பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த கதைக்கு ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் சிரிக்காத டைமே இல்லை, ஒரு நிமிஷம் கூட இல்லை. சந்தோஷம். போயிட்டு எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. நாங்கள் நைட்டுக்கு வீடியோ போடுவோம் பாருங்க. எனக்கு சந்தோஷம். நீங்க எங்க வீட்டுலயே செய்யுது எனக்கு ஒரு ஆசை வந்து பரவாயில்ல. சந்தோஷம் சந்தோஷம். இந்த குறை இந்த கதையை கேட்கவே எனக்கு அழுக வருது அப்பா. இந்த கதையை கேட்கவே அழுக வருது அப்பா. ரெண்டு காசு கேட்டு அழிஞ்ச மாதிரி. என்னக்கா? 9 கோடியில 1 கோடியை தந்துட்டு போ. ஜோக்க பாருடா, ஜோக்கு. 9 கோடியில அப்ப நீங்களுமா நம்பிட்டு இருக்கீங்க? அப்ப 9 கோடியில 1 கோடியை தாரா? 1 கோடி தந்துட்டு போங்க. சரியா, நம்ம இது சம்பந்தம் தனியாக காய்ச்சி இதுக்குரிய டிஸ்கஷன் பண்ணுவோம். என்ன மாதிரி ஆன்சர் பண்ணலாம், என்ன செய்யலாம்னு சொல்லி. ஆகல் கடைஞ்சிக்கலாம் போல வீடியோக்கள். சரியாக்கா, சந்தோஷம். காய்ச்சி சந்தோஷம். வீட்டு எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. சரி, நைட்டுக்கு வீடியோ போடுவோம் பாருங்க. சரியா, ஓகே, சந்தோஷம். கொடுக்குறேன் ஃபோன். சரி சரி, ஓகே ஓகே, பாய் பாய் பாய். ரைட். உண்மையிலே நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். பணம் சம்பாதிச்சிங்களோ இல்லையோ, நிறைய மனுஷரை சம்பாதிச்சு வச்சு இந்த இடத்துல வந்து நான் அதுதான் எனக்கு உண்மையில இது செஞ்சேன். அந்த சொல்லியிருந்தேன், ஒரு சிங்கள குடும்பம் தமிழ் நல்லா கதைப்பாங்க. அவங்க சிங்கள குடும்பம் தமிழ் கதைப்பாங்க. இங்கே சிங்களாக்களும் நல்லா தமிழ் கதைப்பாங்க. அவங்களே உங்களை வீடியோவை பார்த்து இவ்வளோத்துக்கு உங்களில் ஒரு அன்பு வச்சுக்கிறாங்க. கரெக்டாக. உண்மையிலே இந்த 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 ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயம். என்னென்னு சொன்னால், ஒரு
சிங்கள குடும்பமாக இருந்து அவங்க வந்து இப்போ தமிழ் ஏரியாவில் இருக்கிறாலும் அவங்களுக்கு அந்த தமிழ் கதைக்கிறாங்க கதையிலே விளங்குனது. அப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க வந்து பார்த்து வீடியோஸும் பார்த்து கரெக்டாக அவங்களோட வீட்டில் இருக்கிறது கூட ஒரு இது தந்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்போ வந்து சரி ஓகே நன்றி, எல்லாருக்குமே நன்றி. ஓகே, அப்போ இந்த வீடு இந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குது, நீங்கள் வந்து கட்டாயம் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வடிவாக தாங்கி போகலாம். ஓகே, அப்போ இந்த முடிச்சுக்கொள்ளுவேன். சரி ஓகே, அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து கட்டாயம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.